இந்த வீடியோவில் அழகான அற்புதமான மைசூர் அரண்மனையை சுற்றி பார்க்க போகிறீங்க. மைசூர் மகாராஜா எப்படி இருக்கார், அன்றாட வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, மகாராஜாவுக்கு எப்படி வருமானம் வருதுன்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அரண்மனைக்கு உள்ளே போய் நிறைய இடங்களை சுற்றி காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தூண்கள்லாம் எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இந்த மைசூர் ராஜ குடும்பத்துக்கும் ஒரு பந்தம், ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த காலத்தில் ராஜா, ராணி, இளவரசி எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அவங்களோட உண்மையான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. மைசூர் மன்னர்கள் பேருக்கு பின்னாடி உடையார் உடையார்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் ராஜ வம்சம் எப்போ தோன்றியது, எப்படி தோன்றியது, இவங்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் என்ன தொடர்பு, என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். இவர் யாராக இருக்கும், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உலக மக்கள்லாம் பார்த்து வியக்கிற மைசூர் அரண்மனை இது. இப்போது இந்த அரண்மனைக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்தனே, யார் இந்த மைசூர் மகாராஜாக்கள், இவங்களோட பின்னணி என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துடலாம். தென்னிந்தியாவையே கட்டி ஆண்ட விஜயநகர பேரரசு 14ஆம் நூற்றாண்டில் தங்களுக்கு கீழே இந்த மைசூர் பகுதியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பாளையக்காரரை நியமிச்சிச்சு. பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி. விஜயநகர பேரரசின் கீழே இவங்க இயங்கணும், அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க அவங்களுக்கு கப்பம் கட்டணும். இந்த மைசூர் பகுதியோட முதல் பாளையக்காரராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் எதுராய உடையார். இவரோட வாரிசுகள் வழி வழியாக மைசூர் பகுதியை நிர்வாகம் பண்ணின்னு வந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் மைசூரை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த அப்போதைய பாளையக்காரர் திம்மராஜ உடையார் மைசூர் இனிமே தனி நாடாக செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அந்த மைசூர் நாட்டோட மகாராஜாகவும் தன்னை அறிவித்து கொண்டார், முடிசூட்டி கொண்டார். இந்த மைசூர் ராஜாவோட ஆட்சி எது வரைக்கும் பரவி இருக்குன்னு இந்த மேப் காட்டுது பாருங்கள். கர்நாடகாவோட தென்பகுதி, அப்புறம் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவோட சில பகுதிகள் மைசூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் இந்த மைசூர் மகாராஜாவோட இராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்தவர் தான் ஹைதர் அலி. இந்த ஹைதர் அலி திறமையானவன் மாதிரியும் நல்லவன் மாதிரியும் நடித்து ராஜா கிட்ட நல்ல பேர் எடுத்து படை தளபதியாக மாறிட்டார். அப்போ மைசூர் மகாராஜாவாக இருந்த 2ஆம் கிருஷ்ணராஜ உடையாரை டம்மியாக்கி மொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவிச்சுக்கிட்டார். தான் மைசூரோட சுல்தான், மைசூரோட ராஜா அப்படின்னு அறிவிச்சுன்னு மொத்த நாட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஹைதர் அலி கேன்சரால் உயிரிழந்ததுக்கப்புறம் அவரோட மகன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்தார். திப்பு சுல்தான் காலத்துலேயும் சரி, அவங்க அப்பா ஹைதர் அலி காலத்துலேயும் சரி, இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர், கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனர். ஆகவே இவர்களிடமிருந்து பெரும்பான்மையான இந்து மக்களை காக்க மராத்திய படையினர் அவ்வப்போது போர் தொடுத்து வந்தனர். ஆனால் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு பிரிட்டிஷ் படையினர் மராத்தியர்களுடன் இணைந்து திப்பு சுல்தானுக்கு எதிராக போர் தொடுத்து திப்பு சுல்தானை கொன்றனர். பிரிட்டிஷ் படைக்கு தேவையான பொருள் உதவிகளையும் படை உதவிகளையும் உடையார் மன்னர் குடும்பம் வழங்கியது. போரில் வென்ற பிரிட்டிஷ் மராத்திய படையினர் மைசூர் ராஜ்யத்தை மீண்டும் உடையார் மன்னர்களிடம் ஒப்படைத்தனர். அதன்பின் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட அரசாக மைசூர் உடையார் ராஜ்யம் தொடர்ந்தது. நாடு சுதந்திரம் அடைந்த பின்பும் கூட 1950ஆம் ஆண்டு வரை இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்படும் வரை மைசூர் மகாராஜாவின் ராஜ்யம் நீடித்தது. அந்த காலகட்டத்தில் மைசூர் ராஜாவாக இருந்தவர் ஜெயச்சாமராஜ உடையார். ஜெயச்சாமராஜ உடையாரின் அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு மைசூர் மாகாணம் முழுக்க இந்திய அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் வந்தது. அதற்கு பிரதிபலனாக மைசூர் மகாராஜா ஜெயச்சாமராஜ உடையார் மைசூர் கவர்னராக அறிவிக்கப்பட்டார். அதன் பின்பு சென்னை மாகாணத்தின் கவர்னராகவும் இருந்தார். சுதந்திரம் வாங்கினப்போ தங்களோட நாடுகளெல்லாம் இந்தியாவோட இணைச்ச ராஜாக்களுக்கு மத்திய அரசாங்கம் மாதம் மன்னர் மானியம் அப்படின்ற பேரில் நிதி உதவி கொடுத்துன்னு இருந்தது. பிற்காலத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அந்த மன்னர் மானியத்தை நிறுத்திட்டாங்க. அதனால் இந்தியா முழுக்க நிறைய ராஜ குடும்பங்கள் இன்றைக்கி கூலிக்காரங்க மாதிரி இருக்காங்க. மைசூர் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட இந்த அரண்மனையும் இன்னும் சில அரண்மனைகளும் அப்புறம் சொத்துகளும் இருக்குது.
இந்த அரண்மனையும் கூட முழுசாக இவங்கக்கிட்ட இல்லை, ஓரளவுக்கு தான், கொஞ்சம் பாகம் தான் இவங்கக்கிட்ட மன்னர் குடும்பத்துக்கிட்ட இருக்குது. மீதி எல்லாமே கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. மன்னரோட வீடான, மன்னர் குடும்பம் வசிக்கிற வீடான இந்த அரண்மனை அரசாங்கத்துக்கு எப்படி போச்சு அப்படின்னா, 1976 கர்நாடகாவை ஆட்சி பண்ண காங்கிரஸ் அரசு அரண்மனை அங்கங்கே டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் புனரமைச்சு தரோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன்னரும் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. அரண்மனையை பெயிண்ட் அடித்து மராமத்து பணி பண்ணுறதுக்காக உள்ளே வந்த அரசாங்க அதிகாரிகள் உள்ளே இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பார்த்து, அதோட செல்வத்தை எல்லாம் பார்த்து அப்படியே ஆக்குப்பை பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 98 அப்போதைய கர்நாடக ஜனதாதள அரசு அந்த அரண்மனை சுற்றி இருக்கிற நிலம், உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சேரும் அப்படின்ட்டு சட்டம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதை எதிர்த்து மன்னர் வழக்கு தொடர்ந்துருக்காரு. இந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வராமல் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. இந்த அரண்மனை சொத்து, உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் கர்நாடக அரசாங்கம் அபகரித்து வச்சுருக்கு இல்லையா. இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளால் அரசாங்கத்துக்கு நல்ல வருமானமும் கிடைக்கிது. இந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு கர்நாடக அரசாங்கம் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இந்தியர்களாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 150 ரூபா, வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வாங்குகிறாங்க. இந்த என்ட்ரி டிக்கெட் மூலமாக மட்டுமே கர்நாடக அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 15 லட்சத்துக்கு மேலே வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா, இது அரண்மனையில் இருக்கிற முக்கியமான தர்பார் ஹால். இங்கே இருக்கிற மரச்சிற்பங்கள், தூண்கள்லாம் தேக்கு மரம், சந்தன மரத்தால் பண்ணியிருக்காங்க. தூண்களுக்கு மேலே தங்க நிறத்தில் ஜொலிக்குது பாருங்கள், அது எல்லாமே தங்கம் தான். 24 கேரட் தங்கத்தால் அப்படியே வேஞ்சிருக்காங்க, பிளேட் மாதிரி பண்ணி அப்படியே பதிச்சிருக்காங்க. இந்த தர்பார் ஹாலில் இருக்கிற சிம்மாசனமும் தங்கத்தால் ஆனது. 80 கிலோவுக்கும் அதிகமான தங்கம் இந்த சிம்மாசனத்தில் இருக்குது. மேலே இருக்கிற கொடை கூட தங்கத்தால் ஆனது. இந்த சிம்மாசனத்தில் தங்கம் மட்டும் இல்லை, வைரக்கற்கள், மாணிக்க கற்கள், மரகத கற்கள்லாம் பதிச்சிருக்காங்க. இந்த சிம்மாசனம் கூட இப்போது ராஜாவுக்கு சொந்தமானதாக இல்லை, கர்நாடக அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தேவைப்படும் போது மட்டும் ராஜா கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த அரண்மனையோட முக்கியமான பெரும்பாலான பகுதிகளை கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் ஆக்குபை பண்ணிவிட்டு, அரண்மனையோட பின்பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய பகுதியை மட்டும் ராஜா குடும்பத்தாருக்கு கொடுத்துருக்கு. அந்த சின்ன பகுதியில் தான் ராஜா குடும்பம் தங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில் மகாராஜா குடும்பம் எப்படி வாழுது, அவங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்களுக்கு மைசூர், பெங்களூர், ஊட்டிலெல்லாம் சில பங்களாக்கள் இருக்குது, அரண்மனைகள் இருக்குது. அதையெல்லாம் வாடகைக்கு, லீஸுக்கு விடுறதால வருமானம் வருது. இவங்களோட பெங்களூர் அரண்மனையை பொதுமக்கள் சுற்றி பார்க்க நுழைவு கட்டணம் வாங்கி அலோவ் பண்ணுறாங்க. அந்த நுழைவு கட்டணம் மூலமாக இவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. அப்புறம் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. இவங்க ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறாங்க. மன்னர் குடும்பத்துக்கு சொந்தமான சில பங்களாக்களை ஹோட்டல்ஸாக மாற்றி வருமானம் ஈட்டுறாங்க. இன்னொரு முக்கியமான வருமானம் என்னென்னா, இவங்களுக்கு பட்டு உடைகள் விற்பனை பண்ணுறாங்க. ராயல் சில்க் ஆஃப் மைசூர் அப்படின்ற பேரில் ஒரு பிராண்டை உருவாக்கி ஒரிஜினல் மைசூர் பட்டு புடவைகள், பட்டு வேஷ்டிகள், இன்னும் பிற பட்டு உடைகள்லாம் விற்பனை பண்ணுறாங்க. இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்புறம் பேங்க்கில் நிறைய அமௌண்ட்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதன் மூலமாக வட்டி கிடைக்கிது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில ஸ்கூல்ஸும் நடத்துகிறாங்க. தற்போதைய மைசூர் மகாராஜா பேர் என்னென்னா யதுவீர் கிருஷ்ணதத்த சாமராஜ உடையார். இவருக்கு முன்னாடி மைசூர் ராஜாவாக இருந்த ஸ்ரீ கந்ததத்த நரசிம்மராஜ உடையாருக்கு பிள்ளைகள் இல்லை, வாரிசுகள் இல்லை. அந்த மகாராஜா 2013 இறந்துட்டார். அதுக்கப்புறம் மகாராணி பிரமோதா தேவி ராஜ குடும்பத்தை சேர்ந்த தங்களோட சொந்தக்கார பையனான யதுவீர் கிருஷ்ணதத்த சாமராஜ உடையாரை தன்னோட மகனாக தத்தெடுத்து அவரை மைசூர் மகாராஜாவாக முடிசூடினாங்க. மகாராஜாவுக்கு இப்போ 34 வயசு. மகாராஜாவோட மனைவி ராணி பேர் த்ரிஷிக குமாரி உடையார். ராஜாவுக்கு 2 ஆண்மகன்கள் பிறந்திருக்காங்க. மைசூர் மகாராஜா பாஜக சார்பில் மைசூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆகி சேவை செய்கிறாரு. அதிகாரம் இல்லாமல் ஜஸ்ட்டு பேருக்கு ராஜாவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தன்னாலான உதவிகளை பண்ணுறாரு ராஜா. எம்பியாகவும் இருக்கிறதால திருவிழா, கல்யாணம், காது குத்துன்னு நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. மக்களோட மக்களாக பழகிறாரு. ராஜாவே நம்ம வீடு தேடி வராரு அப்படின்ட்டு மைசூர் மக்களும் சந்தோஷப்படுறாங்க.
அரண்மனை சார்ந்த பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் மகாராஜா ராஜ உடையில் இருக்கார். மற்ற நேரங்களில் நம்மள மாதிரி சாதாரண உடையில் தான் இருக்கார். ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥದ್ದು ನೀವು ಸ್ವಾಗತ ಮಾಡಿದ್ರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರು. ಋಣಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ನಾನೇ ಋಣ ತೀರಿಸೋದು ಇವತ್ತು ಮನವಿಗೆ. மன்னருக்கு அரண்மனையில் நடத்தப்படுற அந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள் பாருங்கள். இங்கே பாருங்கள், அரண்மனை வளாகத்தில் நடந்த மகாராஜாவோட ப்ரெஸ் மீட் இது. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஸ்மார்ட் அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தது. நாடு முழுக்க இருந்து நிறைய செய்தியாளர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ಏನೇನಾದರೂ ಇದೆಯಾ? ಐ ಕ್ಯಾನ್ ಗೋ ಇನ್. இந்த அரண்மனையில் பின்புறம் ஒரு சின்ன பகுதியில் ராஜ குடும்பம் தங்கியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ராஜ குடும்பம் தங்கியிருக்கிற அந்த பகுதி இதுதான். மகாராஜா அவங்க தங்கியிருக்கிற அந்த கட்டடத்துக்கு போகிறார் பாருங்க. முன்னாள் ராஜா ஸ்ரீகந்ததத்த நரசிம்மராஜ உடையார் இருக்கார் இல்லையா? அவரும் மைசூர் தொகுதி எம்பியாக இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். கேப்பில் சில வருடம் பாஜகவிலையும் இருந்தார். கிங் நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட தாத்தா, அதாவது ஜெயலலிதாவோட அப்பாவோட அப்பா டாக்டர் நரசிம்ம ரங்காச்சாரி இந்த மைசூர் அரண்மனையோட முக்கியமான மருத்துவர். இந்த அரண்மனையோட டாக்டர். ராஜ குடும்பத்துக்கெல்லாம் அவர் தான் வைத்தியம் பார்த்துருக்காரு. அப்புறம் அவரோட மகன், அதாவது ஜெயலலிதா அம்மையாரோட அப்பா திரு ஜெயராமன் இந்த அரண்மனையோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இந்த மகாராஜா குடும்பத்துக்கு வக்கீலாகவும் இருந்திருக்காரு ஜெயராமன். இந்த அரண்மனை பக்கத்தில் தான் ஜெயலலிதாவோட வீடும் இருந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையார் சின்ன வயசில் வளர்ந்ததெல்லாம் இந்த ஏரியாவில் தான். மைசூர் மகாராஜாவோட முன்னோர்கள், முன்னாள் மைசூர் மன்னர்கள், அவர்களோட குடும்பத்தினர், மனைவிகள், இளவரசர், இளவரசிகள்னு அரிய புகைப்படங்கள்லாம் அரண்மனையில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ராஜ குடும்பம் எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படி உடை அணிஞ்சிருக்காங்க, எப்படி நகை போட்டிருக்காங்க, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கவனிங்க. மைசூர் மகாராஜா யானை மேலே உட்காந்துருக்காரு. சுற்றி அமைச்சர்களும் படையினரும் இருக்காங்க. இந்த ஓவியத்தை வரைஞ்சது ராஜா ரவிவர்மா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பாக்ஸஸ் மாதிரி, இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்து லெட்டர் பாக்ஸாம். ராஜா யாருக்காவது கடிதம் அனுப்பணும் அப்படின்னா இந்த கடிதத்தை எழுதி இந்த பாக்ஸில் வச்சு தான் அனுப்புவாராம்.
கொடுத்து அனுப்புவாராம். அதே மாதிரி வேறு நாட்டு ராஜாக்கள் ராஜ குடும்பத்தினரும் இந்த மாதிரி பாக்ஸில் கடிதத்தை வச்சு தான் கொடுத்து அனுப்புவாங்களாம். இங்கே இருக்கிற சில பெட்டிகள்லாம் வெள்ளியில் பண்ணியிருக்காங்க. மைசூர் மன்னர்களோட பேருக்கு பின்னாடி உடையார் உடையார் அப்படின்னு முடியுது இல்லையா? உடையார் அப்படின்றது ஒரு பட்டம், மைசூர் மன்னர்கள் பயன்படுத்துகிற பட்டம். உடையார் அப்படின்னா கடவுள் அல்லது மன்னர் அல்லது உரிமையாளர், ஓனர் என்று அர்த்தம். தஞ்சை பெரிய கோயில் சிவபெருமான் பெருவுடையார் என்று அழைக்கப்படுவதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அரண்மனையில் இருக்கிற திருமண மாளிகை இது. ராஜ குடும்பத்தினருக்கு இந்த ஹாலில் தான் கல்யாணம் நடக்குமா. அந்த காலத்தில் மைசூர் மகாராஜா எப்படி நகர்வலம் வந்திருக்காருன்னு பாருங்களேன். மைசூர் மன்னர்கள் தசரா விழாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த பாரம்பரியம் இன்னும் தொடருது நல்லபடியாக. மைசூர் அரண்மனை தினமும் ராத்திரியில் மின்னொளியில் ஜொலிக்கும். இந்த பேலஸில் கிட்டத்தட்ட 1,00,000 பல்பு செட் பண்ணியிருக்காங்களாம். மைசூர் அரண்மனை முதல்ல கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்திருக்கு. அப்போது மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனை இருந்திருக்கு. அது நெருப்பில் எரிஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் காலத்தில் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. 1897 கட்ட ஆரம்பித்து 1912 வருஷம் முடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. இந்த அரண்மனையை கட்டி கொடுத்ததும் ஒரு பிரிட்டிஷ்காரன் தான், வெள்ளைக்காரர் தான். 3 அடுக்கு மாளிகையாக இருக்கிற இந்த பேலஸோட நீளம் 75 மீட்டர், அகலம் 48 மீட்டர். இந்த அரண்மனை வளாகத்தோட மொத்த பரப்பு 72 ஏக்கர். அரண்மனைக்கு உள்ளேயும் சரி, அரண்மனையை சுற்றியும் சரி நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க மன்னர்கள். சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில்னு நிறைய ஆலயங்களை பார்க்க முடியுது. மைசூருக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகள்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்தாலும் அங்கே நிறைய தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகளை பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அரண்மனைக்கு உள்ளே இருக்கிற உள் விளையாட்டு அரங்கம் இது. இங்கே அடிக்கடி குத்துச்சண்டை, குஸ்தி போட்டியெல்லாம் நடக்குமா. பேர் யஷ்வந்த். நான் இங்கே தான் பெங்களூர். ஆமாம், வேலை பார்க்குறீங்க. தமிழ் தான். நீங்கள் மேம் உங்கள் பேர்? நான் கோயம்புத்தூர் சுபாஷினி. சுபாஷினியா? என்ன பண்ணுறீங்க மேம்? ஒர்க்கிங் இன்ஜினியர், ஐடி ஃபீல்ட். கோயம்புத்தூர், ஒர்க் பண்ணுறது பெங்களூரில்? ஆமாம், எல்லாருமே நான் ஃபேமிலி. ஓகே ஓகே. இதெல்லாமே யூடியூப்ல வருமா? ஆமாம் மேம். ஓகே. எங்கள் சேனல் பேர் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். ஓகே. என் ஹஸ்பண்ட். ஓகேங்க, தேங்க்யூ, பாய். மை நேம் இஸ் ஃப்ளாவியா. தமிழா மேம்? எங்க? நான் பெங்களூர் தான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், நாங்க 2 பேர் பெங்களூர், அவங்களும் பெங்களூர். இவங்க தான் சென்னை. இவங்க எல்லாம் சென்னை. தமிழா? நீங்க தாய் மதர் டங் தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாம் மிக்ஸ். சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மைசூர்? இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, நாங்க நிறைய டைம் வந்திருக்கோம். சரிங்க சரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க எல்லாமே உங்க நேம்ஸ் மட்டும் அப்படியே சொல்லுங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? மலர். எங்க இருந்து வந்திருக்கீங்க மேம்? சென்னை. நீங்க சென்னை. சென்னை முகப்பேர். புதுப்பேட்டையா? முகப்பேர். ஓகே ஓகே. நீங்க மேம்? பூந்தமல்லி. நீங்க மேம்? சென்னை வில்லிவாக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் from 6th standard to 12th standard. அப்ப எல்லாரும் பெங்களூர்ல படிச்சவங்களா? இல்ல, சென்னையில பூந்தமல்லியில படிச்சோம். நீங்க பூந்தமல்லியில படிச்சிட்டு பெங்களூர் வந்து I am a teacher. That's why they came to meet us. சூப்பர். ரீயூனியன் மாதிரி. இவங்க புஷ்பா. எங்க நந்தினி? சென்னை. from சென்னை. நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க? ஷர்மிளா from சென்னை. ஏன் மைசூர் சூஸ் பண்ணீங்க? they came to Bangalore. அவங்களுக்கு மைசூர் பேலஸ் பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
கேரளா ஓகே. நீங்களும் கேரளா தான்? ஆமாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓ, இங்கே பெங்களூரில் நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். உங்கள் நேம் மேடம்? கிருஷ்ணபிரியா. ஃபர்ஸ்ட் சார் தமிழனா இங்கெல்லாம்? தமிழ். எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருப்பத்தூர். வாணியம்பாடி திருப்பத்தூர். வாணியம்பாடி திருப்பத்தூர். லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ். உங்கள் பேர் என்ன? தர்மலிங்கம். எங்கே திருப்பத்தூர்ல? திருப்பத்தூரில் மாடப்பள்ளி. சரி. நான் சின்ன பையன் திருப்பத்தூர். தமிழ் தானா? தமிழ் தான். மேடம் நீங்கள்? ஆமாம் தமிழ் தான். பேர் மேடம்? தமிழ். என் பேரே தமிழ் தான். அப்படியா? பெங்களூரு? ஆக்சுவலாக தமிழ்நாடு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் எங்கே மேடம்? கோயம்புத்தூர். ஓ சரிலாம். நாங்கெல்லாம் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. நானும் சென்னையில் எங்கேருந்து வரீங்க? பவானிங் சார். பவானி, தமிழ்நாடு. எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? ஈரோடு சார். யூடியூப் சேனல்லேருந்து? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டமா? பிடிக்குங்க. மைசூர்னாவே ரொம்ப பிடிக்கும். ராஜாவில் நாங்கள் சிறுசிலிருந்து 5 வயசுலேருந்தே வர்றோங்க. மகாராஜாவை பிடிக்கும்? பிடிக்கும். ஃபோட்டோவில் எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறாரு. அப்போவே வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எங்கள் அப்பா ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாரு. வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் வீட்டில். திருநெல்வேலி தென்காசி மாவட்டம். அவ்வளோ தூரம் இதுக்கு மைசூருக்காக வந்துருக்கோம்? வேற எங்கேயோ கோயில் எல்லாம் போகிறோம். திருப்பதி சாமுண்டீஸ்வரர் மாதிரி வந்திருக்கோம். ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். நீங்க எல்லாருமே தென்காசி பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே. மைசூரில் இருக்கிற சாதாரண கட்டடங்கள் கூட தனித்துவமாக நம்மளை கவனிக்க வைக்குது. Of Hindustan. Please subscribe, like and share. RK Yusuf. Archives of Hindustan. Arc Views of Sorry, இது காட்டுறோம். Please subscribe Archives of Hindustan. Like, share. Thank you, ma'am. Thank you.